ஜாமி ஓவர்டர்னா இல்ல சாம் கரனா யாரு சிஎஸ்கே பிளேயிங் லெவல் ஆட போறது? ஜாமி ஓவர்டன் ஃபினிஷர் 140+ பவுலர். பினிஷர்னு சொன்னதோ பயங்கரமா காண்டாயிருப்பீங்க. இந்தியா விசஸ் இங்கிலாந்து T20 சீரீஸ்ல தான் சொதப்பிட்டாரு. ஆனா பிபிஎல்ல செம்மையா ஆடி இருந்தாரு. எப்படியும் தலையோட தான் டெத்தில் ஆடுவாரு. கண்டிப்பா தலை அவரை டியூன் பண்ணிடுவாரு. கவலைப்படாதீங்க. டவுன் த கிரவுண்ட் செம்மையா ஆடுறாரு. பெரிய சிக்ஸஸ் அடிக்க முடியும். எம்எஸோட சேரும்போது ரணகலமா இருக்கும். பவுலிங்ல 140+ ஷார்ட் பவுன்சர் போடுவாரு. நெகட்டிவ் ஸ்பின் சுத்தமா ஆட வரல. அப்படியே இந்த பக்கம் நம்ம சாம் கரன் ஐஎல் T20ல கம்ப்ளீட் பேட்ஸ்மேனாவே ஆடிட்டு இருக்காரு. ஆனா முன்னாடி எல்லாம் பவுலிங்ல 130 135ல பால நல்லா ஸ்விங் பண்ணுவாரு. இப்போ 120 125ல தான் போடுறாரு. அதை தவிர தலைவன் டீம் மேன் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி அவரால் பவுலிங் போட முடியும். ஏக்கர் வைட் ஏக்கர் கட்டர் பேக்கப் டான்ஸ் லோயர்னு எம்எஸ்க்கு ஏத்த பிளேயர். எம்எஸ் தோனி கேப்டனா இருந்தா கண்ணை மூடிட்டு சாம் கரன் தான் ஆடுவாருன்னு சொல்லிடலாம். ஆனா ருத்து 140+ பவுலர் தான் லைக் பண்றாரு. அண்ட் பினிஷர் அதனால ஜாமிக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கு. ஜாமி ஆஹா ஓஹோன்னு எதுவும் பண்ணலனாலும் பரவாயில்ல. தலைவர் ஜோடனை மட்டும் மாறாம இருந்தா போதுண்டா எப்பா.